வணக்கம். பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் 4ஆம் பாகம். சிதைந்த கனவு. அத்தியாயம் 17. உறங்கா இரவு. தாயே, பக்கத்து அறையில் யாராவது இருக்கிறார்களா? நாம் பேசுவது யாருடைய காதிலாவது விழக்கூடுமா? இது என்ன பயம் மகளே? யார் காதில் விழுந்தால் என்ன? யாருக்காக நீ பயப்படுகிறாய்? பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி, சத்ரு மல்லரின் மருமகள், மாமல்லரின் பட்ட மகிழ்ச்சி யாருக்காக இப்படி பயப்பட வேண்டும்? யாருக்காகவும் நான் பயப்படுகிறேன் என்றா கேட்கிறீர்கள்? அம்மா, நமது அரண்மனையில் உள்ள ஒவ்வொரு பணியாளரிடமும் ஒவ்வொரு பணிப்பெண்ணிடமும் பயப்படுகிறேன். அப்படியானால் உன் பின்னோடு அழைத்து வந்தாயே அவள்? செவிடும் ஊமையுமாக இருப்பவளை பார்த்து அழைத்து வந்தேன். மகளே, இது என்ன பேச்சு? உன்னுடைய பணிப்பெண்களிடமே நீ பயப்படும்படியான அவசியம் என்ன நேர்ந்தது? வீரபாண்டிய குலத்திலே பிறந்து வீர பல்லவர் வம்சத்தில் வாழ்க்கைப்பட்டவள் இத்தகைய பயத்துக்கு ஆளலாகம்மா? இது என்ன அவமானம்? அம்மா, இதில் உள்ள மான அவமானம் எல்லாம் பாண்டிய குலத்துக்குத்தான், பல்லவ குலத்துக்கு ஒன்றுமில்லை. என் அரண்மனை பணிப்பெண் ஒருத்தி சமணர்களுடைய வேவுகாரியாகி நெடுமாறனுக்கும் சமணர்களுக்கும் நடுவே தூது போய் வருகிறாள் என்று அறிந்தேன். அவள் வந்து சொன்ன செய்தியின் பேரில் நேற்றிரவு நடுநிசியில் நெடுமாறன் சமண சித்தர்களின் அந்தரங்க மந்த கூட்டத்துக்கு போய்விட்டு வந்தான். ஆம் மகளே, இது என்ன விந்தை? காஞ்சி நகரில் இன்னும் சமணர்கள் தங்கள் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? ஆம் தாயே, நெடுமாறனை தொடர்ந்து அந்த சமண சித்தர்களும் வந்திருக்கிறார்கள். நெடுமாறன் அவர்களை பார்க்க போன போது அங்கே நடந்த காரியங்களை கேட்டால் இன்னும் தாங்கள் பயங்கரமடைவீர்கள். என்ன நடந்தது மகளே? நெடுமாறனுடைய மனதை கெடுப்பதற்காக என்னவெல்லாமோ அவர்கள் மந்திர தந்திரங்களை கையாளுகிறார்கள். பாவம், நெடுமாறனுடைய புத்தி அடியோடு வேதலித்து போயிருக்கிறது. ஆனால் சமணர்களுடைய நோக்கம்தான் என்ன? யாரோ ஒரு பையனை மந்திர சக்தியால் மயக்கி வருங்காலத்தில் வரப்போவதை அகக்கண்ணால் கண்டு சொல்ல சொன்னார்களாம். வாதாபி யுத்தத்தில் வெற்றி அடைந்தவுடனே தங்களுடைய புதல்வர் நெடுமாறன் மீது பொறாமை கொண்டு அவனை கத்தியால் வெட்டி கொள்வதாக அவன் கண்டு சொன்னானாம். ஐயோ, இது என்ன கொடுமை! அப்புறம்? ஆனால் அந்த விதியையும் சமண சித்தர்களின் சக்தியால் மாற்றலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் விருப்பத்தின்படி நடந்தால் நெடுமாறனை தட்சிண தேசத்தின் ஏக சத்திராதிபதியாக இருக்க காஞ்சியிலேயே பட்டாபிஷேகம் செய்து வைப்பதாக சொன்னார்களாம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது மகளே? நமது ஒற்றர் தலைவன் சத்ருக்கனன் எல்லாவற்றையும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தானாம். ஆகா, மகேந்திர பல்லவன் மீது பழி தீர்த்துக் கொள்ள சமணர்கள் நல்ல சந்தர்ப்பத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அம்மா, ஆனால் அவர்கள் உண்மையில் சமணர்கள் அல்லவாம். வாதாபியின் ஒற்றர்கள் சமணர்களைப் போல வேஷம் போட்டுக்கொண்டு இந்த தந்திர மந்திரம் எல்லாம் செய்கிறார்களாம். அப்படியானால் அவர்களை உடனே சிறைப்பிடிப்பதற்கு என்ன? சிறைப்பிடித்தால் அதனால் அபாயம் வரலாம் என்று சத்ருக்கனன் பயப்படுகின்றான். பாண்டிய சைன்யத்தை உடனே காஞ்சியை கைப்பற்றும்படி நெடுமாறன் சொல்லலாம் என்றும் காரியம் இன்று விபரீதம் ஆகிவிடும் என்றும் அஞ்சுகிறான். வேறு என்ன யோசனைத்தான் சத்ருக்கனன் சொல்கிறான்? அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை தாயே. உடனே சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்ப வேண்டும் என்றான். ஆனால் என்னாதர் போருக்கு புறப்படும் போது அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நிறைவேற்றியே திரிவேன். தங்களிடம் அனுமதி பெற்று போகத்தான் வந்தேன். அப்படியா? மாமல்லனுக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்தாய்? நெடுமாறனால் ஏதாவது கெடுதல் நேருவதாக இருந்தால் என் கையால் அவனுக்கு விஷத்தை கொடுப்பேன், இல்லாவிட்டால் அவனை கத்தியால் குத்தி கொள்ளுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். ஆ, இது என்ன பாவம்! உன் தலையில் இவ்வளவு பெரிய பாரத்தை வைத்துவிட்டு என் மகன் எப்படி புறப்பட்டு போனான்? அம்மா, என்னிடம் அவர் பரிபூரண நம்பிக்கை வைத்து சென்றார். அந்த நம்பிக்கையை உண்மையாக்குவேன். குழந்தாய், நாளை மாலை வரையில் எனக்கு அவகாசம் கொடு. முடிவாக என் யோசனையை சொல்கிறேன். அம்மா, அடுத்த அறையில் யார் இருக்கிறது? ஏதோ சப்தம் கேட்பது போல் தோன்றியது. இந்த அரண்மனையை பற்றி நீ சந்தேகிக்க வேண்டாம். இங்கே யாரும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அப்படியா நினைக்கிறீர்கள்? இன்று சாயங்காலம் நடந்ததை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். சாயங்காலம் என்ன நடந்தது? நெடுமாறன் பூந்தோட்டத்தில் உலாவி விட்டு வருவதாக சொல்லி போனான். வெகு நேரம் அவன் திரும்பி வராமல் இருக்கவே எனக்கு ஏதோ சந்தேகமாக இருந்தது. அவனை தேடிக்கொண்டு நான் சென்றேன். பூங்காவனத்தில் செடிகள் அடர்ந்திருந்த ஓரிடத்தில் நெடுமாறனும் ஒரு பெண்ணும் நின்று அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண் யார் தெரியுமா? யார்? தங்கள் ஸ்வீகார புதல்வியாக கொண்டு அன்புடன் ஆதரித்து வளர்த்தீர்களே, அந்த சோழ நாட்டு பெண்தான். என்ன, மங்கையர்க்கரசியா? ஆம் தாயே, மங்கையர்க்கரசியேதான். மகளே, நீ யாரை பற்றி என்ன சொன்னாலும் நம்புகிறேன்.
ஆனால் மங்கையர்க்கரசியை மட்டும் ஒரு நாளும் சந்தேகிக்க மாட்டேன். ஆனால் என் கண்ணாலேயே பார்த்தேன் அம்மா. கண்ணாலே என்ன பார்த்தாய்? இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தாய், அவ்வளவுதானே. இவள் பூஜைக்கு மலரெடுக்கப் போயிருந்தாள். தற்செயலாக நெடுமாறன் அங்கு வந்திருப்பான். ஏதாவது கேட்டிருப்பான். இவளும் யாரோ பாண்டிய நாட்டு வாலிபனை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர்களுடைய நடவடிக்கைகள் மிக்க சந்தேகஸ்தமாய் இருந்தன அம்மா. இப்போது உன்னுடைய மனோநிலையில் யாரை பற்றியும் சந்தேகம் தோன்றலாம். போய் வருகிறேன் அம்மா. தங்களிடம் சொன்ன பிறகு என் இருதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் கொஞ்சம் குறைந்திருப்பது போல் தோன்றுகிறது. போய் வா குழந்தாய். மீனாட்சி அம்மன் அருளால் உன்னுடைய இருதயத்தின் பாரம் முழுவதும் நீங்கட்டும். இதன் பிறகு கதவு திறந்து மூடும் சப்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து காலடி சப்தமும் மறுபடியும் கதவு திறந்து மூடும் சப்தமும் கேட்டன. பிறகு அந்த அரண்மனையில் ஆழ்ந்த நிசப்தம் குடிகொண்டது. மேற்படி சம்பாஷணையை முழுவதும் கேட்டுக்கொண்டு சித்திர பதுமை போல் கதவண்டை நின்ற மங்கையர்க்கரசி அன்றிரவு முழுவதும் ஒரு கன நேரம் கூட கண்ணை மூடவில்லை. இதற்கு முன் விளங்காத பல மர்மங்கள் மேற்படி சம்பாஷணையின் மூலம் அவளுக்கு தெரிய வந்தன. பாண்டிய குமாரன் தான் தன்னுடைய காதலன் என்ற செய்தி அவளுக்கு எல்லற்ற உதவியையும் வியப்பையும் அளித்தது. தான் அவனை பற்றி அடிக்கடி கண்ட கனவின் பொருள் ஒருவாறு விளங்கிற்று. அவனுக்கு அந்த அரண்மனையில் நேர்வதற்கு இருந்த பேரபாயம் அவளுக்கு சொல்ல முடியாத திகிலையும் கவலையையும் அளித்தது. அந்த பேரபாயத்தில் இருந்து அவனை தப்புவிக்கும் பொறுப்பும் பாக்கியமும் தனக்குரியவை என்பதையும் உணர்ந்தாள். இம்மாதிரி எண்ணங்கள் அவளுக்கு இரவு முழுவதும் ஒரு கணமும் தூக்கம் இல்லாமல் செய்துவிட்டன. மறுநாள் மாலை குறிப்பிட்ட சமயத்துக்கு சற்று முன்னாலேயே பூங்காவனத்திற்கு சென்று காத்திருந்தாள். நெடுமாறன் தென்பட்டதும் விரைந்து வந்து அணுகி ஒரே பரபரப்புடன், பிரபு, தங்களுக்கு இந்த அரண்மனையிலே பேர் அபாயம் சூழ்ந்திருக்கிறது. உடனே இங்கிருந்து போய்விடுங்கள் என்று அலறினார். நெடுமாறன் சிறிது வியப்புடன், என்ன சொல்லுகிறாய்? எனக்கா பேரபாயம் வரப்போகிறது? இந்த ஏழைக்கு யாரால் என்ன அபாயம் நேரக்கூடும் என்றான். சுவாமி, என்னை இனியும் ஏமாற்ற நினைக்க வேண்டாம். தாங்கள் தான் பாண்டிய குமாரன் என்பதை அறிந்து கொண்டேன். உண்மையிலேயே தங்களுக்கு இங்கே பேரபாயம் வருவதற்கு இருக்கிறது. உடனே போய்விடுங்கள் இந்த அரண்மனையை விட்டு என்றாள் மங்கையர்க்கரசி. தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.